தமிழச்சி தமிழ் உலகம். தமிழச்சி தமிழ் உலகம். வணக்கம். தமிழச்சி தமிழகம் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு தோல் வியாதி ஏன் ஏற்படுது, ஈஸியாக எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல பெரிய உறுப்புனா தோல் தான். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க நாள் முழுக்க இந்த தோல் வந்து சுவாசிக்கும் போது வியர்வை வந்து வெளியில் வரும். ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல டெஸ்ட் பண்ணி ஸ்கின்னை வந்து தொட்டு பார்ப்பாங்க. ஸ்கின் சில்லுன்னு இருந்தாலே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி மெடிக்கலில் ஃபைண்ட் அவுட் பண்ணப்படுது. முக்கியமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஏதாவது ஒத்துக்கலை அப்படின்னா முதல்ல நமக்கு காமிச்சு கொடுக்க ஸ்கின் தான். அங்கங்கே தடிப்பாக இருக்கும், அந்த இடம் சொரியும் போது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்தளவுக்கு ஸ்கின் வந்து நமக்கு உடம்புல ஒத்துக்குமா இல்லையான்றது நமக்கு வெளியில் நம்மளோட அந்த நோய் எந்த நோயின்னு நமக்கு சொல்லும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போதும் ஸ்கின் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜுரம் வயிறு வலினா உடனே ஸ்டெப் எடுப்பாங்க. இதே தோலில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்போது அந்த அளவுக்கு சீக்கிரமாக கண்டுக்க மாட்டாங்க. அது பெருசாக நாள் கணக்கில் 2 மாதம் 3 மாதம் ஆகிட்ட பிறகு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு வெளில வருவாங்க. ஸோ எப்போதுமே தோலில் ஒரு டிஃப்ரென்ஸாக ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்படுதுன்னா அது உடனே ஸ்டெப் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. உடனே கிளியர் பண்ணவும் முடியும். அரிப்பு, அலர்ஜி, படர்தாமரை, பூஞ்சி தொற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பனிக்காலங்களில் பெரும்பாலும் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சருமம் வறட்சி, தேமல், சொறி சிறங்கு அப்படின்னு நிறைய இருக்கு. தோல் சம்மந்தப்பட்ட வியாதின்னு சொன்னா அது நிறையவே இருக்கு. ஸோ இதுல முக்கியமா இப்போ இருக்கிற பனிக்காலங்கள்லாம் அதிகமா நிறைய பேர் பொதுவா ஒரு 90% மேல பாதிக்கப்படுறது சரும வளர்ச்சி, அதாவது ஸ்கின் ட்ரைனஸ் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இந்த ஸ்கின் வறட்சிக்கு அதிகமான நாட்கள் ஆகும்போது தோல் வந்து சொறி எடுக்க ஆரம்பிக்கும். ரொம்ப வறண்டு போய் இருக்கும், அதுக்கப்புறம் சொறி எடுக்கும். அப்படி சொரியும் போது என்னாங்கன்னா ஒரு சின்ன தூசி மாதிரி வெளியில பறக்கும். அதே சமயத்துல அந்த ஸ்கின் எரிய ஆரம்பிக்கும், கோடு கோடா விழுந்து எரிய ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். யூஸ்வலா சம்மர் டைம்ல வந்து அதிகமா தண்ணி எடுத்துப்போம், நல்லா ஸ்வெட்டிங் ஆகும், நல்லா தண்ணி எடுத்துப்போம். இதே பனிக்காலங்கள் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த அளவுக்கு நம்ம குடிக்க மாட்டோம். அதுவும் பனிக்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எப்படி சம்மர்ல நம்ம குடிக்கிறோமோ அதே விட எப்பெல்லாம் தாகம் எடுக்கிறதுனாலும் நீங்க ஒரு 3 to 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. தண்ணி குடிக்கலன்ற பட்சத்துல உங்க ஸ்கின் வந்து உங்களுக்கு சொல்லும், ஸ்கின் வந்து எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்கா அப்படின்னா நீங்க தண்ணி சரியா குடிக்கலன்னு அர்த்தம். ஸோ கரெக்டான அளவுல ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பனிக்காலங்களில் கூடுமான வரைக்கும் ஏசி அவாய்ட் பண்றது நல்லது. ஏசி கண்டினியூவா மோர் தென் ஒரு 6 hours மேலே நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துலையும் ஏசியாக இருக்கும், வீட்லேயும் ஏசி போட்டு தூங்குவாங்க. அந்த மாதிரி கண்டினியூவாக தூங்கும்போது என்னாங்கன்னா தோல் ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். அப்புறம் வந்து என்னன்னா தோல் வந்து வறண்டு போயிடும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். அவங்க பழைய ஸ்கின்ன மாதிரி உங்களால் பார்க்க முடியாது. இந்த தோல் வந்து சுவாசிக்கிறதுக்கு குறிப்பிட்ட அளவு வெப்பம் இருக்கணும். ஸோ அந்த வெப்பம் வந்து கண்டினியூன்னு ஏசி யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த தேவையான எனர்ஜி வந்து தோலுக்கு கிடைக்காது. ஸோ ஸ்கின் டிசீஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இது ஒரு சின்ன என்னோட ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு புரியல அப்படின்னாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி பாத்திரம் கழுவுற ஒரு ஜிங்க்ல ஒரு நாள் டெய்லி நீங்கள் க்ளீன் பண்ணி ட்ரையாக வச்சுட்டு இருக்கும் அந்த ஜிங்க் வந்து க்ளீனாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், காஞ்சி இருக்கும். இதே ஒரு 2 நாள் அந்த பாத்திரத்தை கழுவாம தண்ணியோட போட்டிங்கன்னா அந்த ஜிங்க் ஃபுல்லாக ஒரு பூஞ்சை மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இதுதான் நம்ம தோல்லையும் நடக்கும். ஏன்னா கரெக்டான சூரிய ஒளி நமக்கு பனிக்காலங்களில் கம்மியாக கிடைக்கும் நம்ம வெளியில் இருக்கிற இடத்துல. ஸோ அந்த சூரிய ஒளி படாமல் கண்டினியூவாக நம்ம ஏசியிலே இருக்கும் போது என்னன்னா தோல் சம்மந்தப்பட்ட பூஞ்சை நோய் வரதுக்கு நமக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குண்டான வழிமுறைகள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கிளியர் பண்ணுறது, என்ன பிரச்சனைனால வருதுன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும்போது உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஒரு சிலர் 70-80 வயசுலையும் பார்த்தீங்கன்னா அவங்க தோல் சுருங்காமல் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு அந்த மாதிரி இருக்கும். முக்கியமாக சன்லைட்டில் நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா விட்டமின் டி வந்து கரெக்டாக இருந்தால் கிடைக்கும். நம்ம எலும்புக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப முக்கியம் வந்து நம்மளோட இந்த சூரிய சக்தியிலேருந்து எடுத்துக்கக்கூடிய விட்டமின் டி. அதை வந்து கூடுமான வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது வந்து நம்ம சன்ல இருக்கிறது ரொம்பவே நல்லது. சரும வறட்சி இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் வந்து டெய்லியுமே உடல் முழுவதுமே யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தேங்காய் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதோட என்சைம்ஸ் வந்து நம்ம உடம்பு வந்துட்டு அந்த ட்ரைனஸ்லேருந்து காப்பாற்றும். மாசத்துல ஒரு 2 வாட்டியாவது வந்து நல்லெண்ணெய் குளியல் போகிறது ரொம்ப நல்லது. உடம்பு ஃபுல்லாக நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி வரும்போது அந்த உடம்புக்கு தேவையான தோலுக்கு தேவையான அந்த என்சைம்ஸ் வந்து உடம்பு எடுத்துக்கும். ஸோ அதனால வாரத்தில் 2 முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. உடம்புல கழிவுகளை வெளியேற்றுறது தான் தோலோட ஒரு பெரிய ஒரு வேலைன்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் போது எப்படி இந்த கழிவுகள் வேணும்னா நம்ம உடம்புலோட தோல்ல சிறு சிறு நுண் துளைகள் இருக்கும். நீங்கள் சரியாக தண்ணி குடிக்கல இந்த மாதிரி கண்டினியூவாக இருக்கும்போது என்னன்னா அந்த ஒரு சில நுண் துளைகள் வந்து என்னன்னா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்போது என்ன உங்களுக்கு ஸ்கின் ட்ரைனஸ் ஆகும், உங்களுக்கு அந்த ஸ்கின் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஸோ தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பெரும்பாலும் மற்றவங்க வந்து ஒரு ஒரு ஃபேமிலியாக இருக்கானா ஒரு டவலை மற்றவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுறது. ஸோ மற்றவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, மற்றவங்க யூஸ் பண்ண டவலை வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்வெட்டிங்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்வெட்டிங்கும் வேறுபடும். ஸோ அதனாலையும் கூட
ஸ்கின் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரும வறட்சிக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா கேட்பாங்க, அப்ப என்னதான் யூஸ் பண்றது, சோப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க. அருகம்புல், மிளகு, சீரகம், மஞ்சள், கரிஞ்சீரகம் இந்த அரைச்ச கலவையை வந்து ஒரு 50 ml நல்லெண்ணெயில இதை 2 நிமிஷம் நீங்க கொதிக்க வச்சு ஆற வச்சு ஒரு தைல மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த பனிக்காலங்கள்ல சரும வறட்சியா இருக்கிறவங்க இதை போட்டு தேய்ச்சிட்டு வரும்போது ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு சரும வறட்சி வந்து கிளியர் ஆயிடும். தோல் நோய் உள்ளவங்க யூஸ்வலா சோப்பு யூஸ் பண்ணாம அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா சோப்புல வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லக்கூடிய ஹைட்ரோ கார்பன் செயின் மூலமா அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ அதிகமா இப்போ ஃபேட்டி அதாவது சாலிபிள் ஃபேட்டி ஆசிட்ஸ், நான் சாலிபிள்னு இருக்கு. இப்போ சாலிபிள் ஒரு தேங்காய் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு என்சைம். ஸோ அந்த தேங்காய்யால ப்ரிப்பேர் பண்ற சோப்பை நீங்க அதிக அளவில் எடுத்துக்கலாம். இதே பாத்தீங்கன்னா பாம் ஆயிலோட கழிவுகள் இருந்து ப்ரிப்பேர் பண்ற சோப்பு வந்து என்னன்னா அதுல அந்த பாம் ஆயிலோட கழிவுல நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி சோப்பு ப்ரிப்பேர் பண்றாங்க. அந்த சோப்பு பாத்தீங்கன்னா நீங்க தேய்க்கும் போது அந்த தோல்ல இருக்க நுண் துளைகள் வந்து அடைப்பட்டுரும். அப்ப அடைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு சரியான ஸ்வெட்டிங் வெளியேறாது. உங்களுக்கு அப்ப அந்த இடத்துல செடிமெண்டேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ கூடுமானவருக்கும் தோல் வியாதி இருக்குன்னு சொன்னா அவங்க சோப்பை அவாய்ட் பண்ணது ரொம்பவே நல்லது. அதற்கு பதிலா பச்சை பயிறு, கடலை பருப்பு, அருகம்புல், வேப்பிலை அரைச்ச கலவையை தேய்ச்சி குளிக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து ஒரு இந்த சொன்ன பொருட்கள்லாம் நீங்க அரைச்சு வச்சுக்கலாம். இது வந்து டெய்லி குளிக்கும் போது நீங்க தேய்ச்சி குளிச்சாலே போறோம். இதுல பச்சை பயிர் கடலை பருப்புனால நீங்க சோப்புல தேய்க்கிற அந்த கிளிசரின் அளவு வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயத்துல ஸ்கின் டிசீஸ்ல என்ன பிரச்சனாலும் பூஞ்சை ஃபார்ம் ஆயிருக்குன்னா அதையும் கிளியர் பண்ணும். ஸோ இது எடுத்துக்கலாம். இதே பெண்கள் இதை யூஸ் பண்ணலாம். பெண்கள் இது இந்த கலவை யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஆண்களுக்கு முக்கியமா மஞ்சள் சேர்த்து யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த முடி கொட்டுறதுனால. ஸோ பெண்கள் இதோட மஞ்சள் அரைச்சு சேர்த்து வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து அந்த வருமா எனக்கு வந்து இந்த ரொம்பவே ஸ்கின் ட்ரை ஆயிட்டு அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்டா இருக்கும். ஃபுட் அலர்ஜி, அதாவது ஏதாவது சாப்பிட்டுட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட்டுருப்பாங்க, இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுருப்பாங்க, இல்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து 2 நாள் வச்ச குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்டாங்கன்னா ஒரு சிலருக்கு என்ன பண்ணா சாப்பிட்ட உடனே ஸ்கின் அலர்ஜி ஆகும். ஸ்கின் அங்கங்க தடிச்சு போயிருக்கும். இது ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லுவோம். இந்த ஃபுட் அலர்ஜினால ஏற்படக்கூடிய ஸ்கின் அலர்ஜிக்கு என்ன பண்ணா ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஆன்டிஹிஸ்டமின் டேப்லெட் கொடுப்பாங்க. அது எடுத்துக்க ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்ற பட்சத்துல உங்களுக்கு இமீடியட்டா உடனே என்னால ஹாஸ்பிட்டல் ரீச் ஆக முடியல, ஆன்டிஹிஸ்டமின் எடுத்துக்க முடியலன்ற பட்சத்துல வந்து அருகம்புல், உங்க கையளவு அருகம்புல், 5 மிளகு, 3 வெற்றிலை, கருப்பு வெற்றிலை, இதை வந்து அரைச்சி ஒரு கொரகொரப்பா அரைச்சி 50 ml தண்ணியில கொதிக்க வச்சு ஆற வச்சு நீங்க ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா 2 நாள் இது வந்து சரியாயிரும். ஏன்னா ஆன்டிஹிஸ்டமின் டேப்லெட்ன்றது வந்து எப்படினாலும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போனால் அதான் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சொறி சிரங்கு, மழை நேரங்களில் ரொம்ப அதிகமாக தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கிறவங்க, இல்லை அதிகமாக தண்ணியில இருந்து வேலை செய்யக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 2 விரல் நடுவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த ஸ்கின் எல்லாம் கொப்பளை மாதிரி மாறிட்டு இருக்கும். அப்புறம் அதே வந்து அதிகமாக பிளட் பட்டு எங்கெங்கெல்லாம் நீர் படுதோ மற்ற இடத்துலையும் பரவ ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கை இடுக்கல்ல தொடை இடுக்கல்ல வரக்கூடிய சொறி சிரங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மேனிச்செடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களா வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குப்பை மேனிச்செடியில் இருக்கக்கூடிய இந்த என்சைம்ஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல அந்த என்சைம்ஸ் பட்டு உங்களுக்கு அந்த பிளட் பட்டு மற்ற இடத்துல பரவுதோ அதை வந்து வித்தின் 24 hours கண்ட்ரோல் பண்ணும். ஸோ குப்பை மேனிச்செடி, கஸ்தூரி மஞ்சள், வேப்பிலை, சிறிதளவு இதை அரைச்சு ஒரு நாளைக்கு 3 முறை ஒரு 3 நாள் நீங்க போட்டாலே அந்த சொறி சிரங்கு நல்லாவே அந்த ஈரமா இருக்கிற அந்த புண் வந்து ட்ரை ஆயிடும். 4 போக்கில் ஒரு வாரத்துல உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ பிம்பிள் என்ன பண்ணுவாங்க, கையை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடம் வந்து கரும்புள்ளி ஆயிடும், இல்லைன்னா அந்த இடம் வந்து தோல் தடிப்பா இருக்கும். மற்ற ஸ்கின்னுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பெரும்பாலும் வந்து இந்த ஆயில் ஸ்கின் எல்லாம் ஏற்படுற இந்த பிரச்சனைக்கு வந்து ஆயில்மெண்ட்டை தேடி போவாங்க. ஆயில்மெண்ட் போட்டால் ஒரு வாரத்தில் கிளியர் ஆகும், திருப்பியும் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கரும்புள்ளி தோல் தடிப்புக்கு என்ன பண்ணலாம்னா வேப்பிலை, அந்த உங்க கையளவு வேப்பிலை, அதோட 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா ஊற வச்சு அரைச்சி நீங்க போட்டுட்டு வரும்போது அந்த முகப்பரு இருக்கிற இடமே உங்களுக்கு தெரியாது. பெண்கள் இதோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆண்கள் பொதுவான மீசையெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து போட்டிருக்கேன் கொட்டிடும்னு பயம் இருக்கும், அது உண்மையும் கூட. அதனால நீங்க பெண்கள் வந்து ஒரு மஞ்சள் சேர்த்து வேப்பிலை வெந்தயம் அரைச்சி நீங்க போட்டுட்டு வரும்போது அந்த முகப்பரு இருக்கிற இடமே தெரியாது. கரும்புள்ளி உங்களுக்கு ஒரு 4 நாளை போட்ட 2 நாளே டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில்மெண்ட் பர்டிகுலரா நீங்க போடுமான்னா அந்த பள்ளம் விழ ஆரம்பிக்கும். எந்த இடத்துல போட்டீங்களோ அந்த இடத்துல பள்ளம் விழ ஆரம்பிக்கும். அதை சரி பண்ணிக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா தொடை இடுக்குல ஏற்படக்கூடிய தடிப்பு, சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள், படர்தாமரை போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், கரிஞ்சீரகத்தை அரைச்சி அதை வந்து லெமன் ஜூஸோட ஒரு பசை மாதிரி பண்ணிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல உங்களுக்கு அந்த படர்தாமரை இருக்கோ அங்க நல்லா பூசிட்டு தூங்கிடணும். மறுநாள் காலைல தேய்ச்சி குளிச்சுட்டாங்களே சரியாயிடும் உங்களுக்கு. இது கிட்டத்தட்ட நீங்க அது போட்ட ஒரு 3 நாளே நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். எந்த
தோல் நோய் உள்ளவங்களா இருந்தாலும் சோப்பை யூஸ் பண்றது அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு எப்பவுமே நம்ம மேல் பூச்சா மட்டும் யூஸ் பண்ணாம உள்ளுக்குள்ளேயும் சாப்பிட்ற உணவுகள் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தோல் வியாதி இருக்கிறவங்க கசப்பான உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பாகற்காய், சுண்டைக்காய், வெந்தயம், கருவேப்பிலை இந்த மாதிரி பொருட்களை அதிக அளவுல உணவு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்கின்னுக்கு வெளியில கொடுக்குற பூச்சிக்கு சீக்கிரமாவே ரிசல்ட் கொடுக்கும். அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா சோப்பு அதிகமா யூஸ் பண்ணாமன்னா அப்புறம் என்ன யூஸ் பண்றது, எதை போட்டு நாங்க குளிக்கிறதுன்னு கேட்பாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நலங்கு மாவு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் கருந்துளசி, வேப்பிலை, வெட்டிவேர், பூழாங்கிழங்கு, வெற்றிலை, பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, தாமரை இதழ் இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையா யூஸ் பண்ணி அந்த கலவையை வந்துட்டு டெய்லி